இதயத்த ஒரு சாதாரண பம்ப்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா உண்மையில அது ஒரு ரொம்பவே சிக்கலான, ரொம்ப துல்லியமா இயங்குற ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜின். இன்னைக்கு அந்த இன்ஜினோட ரகசிய மொழிய, அதோட எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ நாம எப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறோம்னு தான் பார்க்க போறோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க இதயம் ஒவ்வொரு தடவை துடிக்கும் போதும் அது உருவாக்குற அந்த சின்ன எலக்ட்ரிக் சிக்னலை ஒரு கிராஃப் மாதிரி உங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஆமா, அதுதான் இசிஜி, அதாவது எலக்ட்ரோகார்டியோகிராம் செய்யற ஒரு மேஜிக். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இசிஜிங்கிறது நம்ம இதயத்தோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியோட ஒரு ரெக்கார்டிங் தான். சரி, இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நம்ம உடம்பே ஒரு நல்ல கரண்ட் கண்டக்டர். அதனால தான் நம்ம தோலுக்கு மேல இருந்தே இதயத்துக்குள்ள நடக்கிற அந்த சின்ன சின்ன கரண்ட் மாற்றங்களை கூட நம்மால கரெக்டா அளக்க முடியுது. சரி, இதயத்திலிருந்து வர்ற அந்த ரொம்ப மெலிசான சிக்னல்களை நாம எப்படிதான் பிடிக்கிறோம்? வாங்க அத பத்தி பார்க்கலாம். நீங்க பாத்திருப்பீங்கள, உடம்புல சின்ன சின்னதா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவாங்க. அதுதான் எலக்ட்ரோட்ஸ். அது ஒரு சூப்பர் சென்சிட்டிவ் மைக்ரோஃபோன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது இதயத்தோட ரொம்ப மெல்லிய எலக்ட்ரிக் முணுமுணுப்புகளை கேட்டு அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடும். டாக்டர்ஸ் பொதுவா 12 லீட் இசிஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் 12? ஒரு பில்டிங்கா முன்னாடி இருந்து மட்டும் பார்த்தா அதோட முழு வியூவும் கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த 12 லீடும் இதயத்தை வேற வேற ஆங்கிள் இருந்து பாக்குது. முன்னாடி, பின்னாடி, மேல, கீழன்னு ஒரு முழுமையான 3D வியூ நமக்கு கிடைக்குது. அப்போதான் இதயத்தோட கரண்ட் எப்படி ஓடுதுங்கிற முழு படமும் நமக்கு தெரியும். இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரே ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் இதயத்துக்குள்ள ஒரு பயணம் செஞ்சு அது எப்படி இந்த கோடுகளையும் அலைகளையும் உருவாக்குதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க அந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து போலாம். நம்மளோட கதை இதயத்தோட வலது மேலறையில இருக்கிற SA நோட்ல இருந்து தான் தொடங்குது. இததான் இதயத்தோட நேச்சுரல் பேஸ்மேக்கர்னு சொல்றோம். ஒவ்வொரு இதய துடிப்புக்குமான முதல் கரண்ட் ஸ்பார்க் இங்கிருந்து தான் கிளம்புது. அந்த ஸ்பார்க் கிளம்புனதும் அது இதயத்தோட 2 மேலறைகள், அதாவது ஏட்ரியா முழுக்க பரவுது. இந்த கரண்ட் பரவுறது தான் இசிஜில முதல் சின்ன உருண்டையான அலையா ரெக்கார்ட் ஆகுது. இதுக்கு பேரு பி வேவ். இது ஏட்ரியா சுருங்கி ரத்தத்தை அடுத்த அறைக்கு தள்ளுறத காட்டுது. ஆக SA நோட்ல கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அது ஏட்ரியா முழுக்க பரவுது, அதனால ஏட்ரியா சுருங்குது. இந்த முழு நிகழ்வு தான் நாம பாக்குற அந்த முதல் சின்ன பி வேவ். அந்த பி வேவ்க்கு அப்புறம் ஒரு தட்டையான கோடு வரும் பாருங்க, அதுதான் PR இன்டர்வல். இது வேணுனே செய்யப்படுற ஒரு முக்கியமான தாமதம். இந்த நேரத்துல கரண்ட் சிக்னல் ஏவி நோட்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுது. ஏன்னா அந்த சின்ன கேப்ல தான் கீழ இருக்கிற வென்ட்ரிக்கிள்ஸ் மேல இருந்து வர ரத்தத்தால முழுசா நிரம்புது. பாத்தீங்களா? சரியான நேரத்துல சரியான இடைவெளி. இப்பதாங்க மெயின் ஈவெண்டே வருது. ரத்தம் நிரம்புனதும் அந்த கரண்ட் சிக்னல் வென்ட்ரிக்கிள்ஸ் முழுக்க அதிவேகமா பரவுது. இதனால ஒரு பெரிய ஷார்ப்பான அலை உருவாகுது. இதுதான் QRS காம்ப்ளெக்ஸ். இதயத்தோட பவர்ஃபுல்லான பம்பிங், அதாவது வென்ட்ரிக்கிள் சுருங்கி உடம்பு முழுக்க ரத்தத்தை அனுப்புறது இந்த எலக்ட்ரிக் எழுச்சியால தான் நடக்குது. இதுதான் ஹார்ட் பீட்டோட கிளைமேக்ஸ். இந்த QRS காம்ப்ளெக்ஸ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அதுல 3 பார்ட்ஸ் இருக்கும். முதல்ல கீழே போற Q வேவ், அப்புறம் பெருசா மேல போற R வேவ், திரும்பவும் கீழே வர S வேவ். இந்த மொத்த நிகழ்வும் நாம கண்ணை சிமிட்டுற நேரத்துக்குள்ள, அதாவது 0.08 செகண்ட்ஸ்க்கும் குறைவான நேரத்துல நடந்து முடிஞ்சிடும். எவ்வளவு வேகம், எவ்வளவு துல்லியம் பாருங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது மேல இருந்த ஏட்ரியா மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா? அதுக்கும் ஒரு சின்ன கரண்ட் சிக்னல் இருக்கு. ஆனா இந்த பிரம்மாண்டமான QRS சிக்னலுக்குள்ள அந்த சின்ன சிக்னல் அமுங்கி நமக்கு தெரியாமலேயே போயிடுது. கடைசியா வர்றதுதான் T வேவ். இது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். இது என்னன்னா, வென்ட்ரிக்கிள்ஸ் தங்களை எலக்ட்ரிக்கலா ரீசெட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஹார்ட் பீட்டுக்கு ரெடி ஆகிறத காட்டுது. இதோட ஒரு துடிப்போட கதை முடியுது. சரி, இந்த PQRS T வேவ்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் சரி. ஆனா இதனால என்ன பிரயோஜனம்? ஏன் இது இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இந்த அலைகளோட ஷேப்ல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்தை பத்தின பெரிய பெரிய உண்மைகளை சொல்லும். இந்த டேபிள பாருங்க, அப்போதான் இதோட முக்கியத்துவம் புரியும். உதாரணத்துக்கு ST செக்மெண்ட்ங்கிறது தட்டையா இருக்கணும். ஆனா அது மேல உயர்ந்திருந்தா அது ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறியா இருக்கலாம். அதாவது இதய திசைக்கு போற ரத்தக் குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அதே மாதிரி QRS காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அகலமா மெதுவா நடந்தா அத பண்டில் பிரான்ச் பிளாக்கா இருக்கலாம்.
சிம்பிளா சொன்னா இதயத்தோட கீழறைக்கு கரண்ட கொண்டு போற வயர்ல ஏதோ பிளாக் இருக்கு. இப்படிதான் இந்த சாதாரண கோடுகள் உயிரை காப்பாத்துற தகவல்களா மாறுது. ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா தொகுத்து இந்த அற்புதமான கருவியோட முக்கியத்துவத்தை மறுபடியும் ஒரு தடவை புரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் ஒரு சூப்பரான ரிமைண்டர். P-வேவ் மேலறை சுருங்குது, QRS காம்ப்ளெக்ஸ் கீழற பவர்ஃபுல்லா சுருங்குது, T-வேவ் கீழற அடுத்த பீட்டுக்கு ரெடி ஆகுது. இதுதான் ஒவ்வொரு இதய துடிப்போட கதையும். சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஒரு நார்மல் QRS காம்ப்ளெக்ஸோட மொத்த வோல்டேஜ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 1.5 மில்லிவோல்ட் தான். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ சின்ன கரண்ட்ட கூட இவ்ளோ துல்லியமா அளக்குற இந்த டெக்னாலஜி எவ்ளோ ஆச்சரியமானது. ECGங்கிறது வலிக்காத, உடம்புக்குள்ள எந்த கருவியும் அனுப்பாத ஒரு ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். ஆனா அது கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிசிட்டியோட மொழிய டாக்டர்ஸ்க்கு புரியிற, உயிரை காப்பாத்துற தகவல்களா மாத்துது. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு இந்த மேற்கோள் அழகா சொல்லுது. நம்ம உடம்பே ஒரு கரண்ட் கண்டக்டர் மாதிரி செயல்படுறதால தான் இதயத்துக்குள்ள நடக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் அதிசயத்தை நம்ம தோலுக்கு மேல இருந்தே ரெக்கார்ட் பண்ண முடியுது. நம்ம உடம்போட அமைப்பே இதுக்கு உதவுது. ECG இதயத்தோட எலக்ட்ரிக்கல் கதைய நமக்கு சொல்லுது. நம்ம உடம்போட இந்த ஒரு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னும் எத்தனையோ ரகசியங்கள், எத்தனை கதைகள் நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு நொடியும் நடந்துட்டு இருக்குமோ, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.